தமிழ் சினிமால வடிவேலு இல்லாத காலகட்டத்துல கொடிகட்டி பறந்தவர் தான் சந்தானம். வடிவேலு இருக்க டைம்லயே வந்திருந்தாலும், வடிவேலு போனதுக்கு பிறகு ஒரு பீக்ல இருந்தாரு சந்தானம் அப்டின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு அவர் ஹீரோவாக நடிக்க போறேன் அப்டின்னு கிளம்பிட்டாரு. அதுக்கு பிறகு தமிழ் சினிமால காமெடியன்ஸ்க்கு பஞ்சம் வந்துருச்சு அப்டின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு சூரி வந்திருந்தாலும், சூரி பார்த்தோம் அப்டின்னா, இப்ப காமெடியன் அப்டின்றத தாண்டி ஒரு ஹீரோவாக மாறிட்டாரு. சோ அவருடைய காமெடிக்கு கிடைச்ச வரவேற்பை விட, அவர் ஹீரோவா நடிக்கிற திரைப்படங்களுக்கு பயங்கரமா கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதனால அவர் இனிமே காமெடி ட்ராக்கு வரமாட்டாரு. சோ யோகி பாபு மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாலும் காமெடி ரோல்லயும் ஒரு சில திரைப்படங்களை பண்ணிட்டு இருக்காரு. யோகி பாபு இப்ப நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு திரைப்படம் தான் கஜானா அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் யோகி பாபு ஒரு மேடை நிகழ்ச்சியில ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது கஜானா என்ற ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தை தயாரிப்பாளர் ராஜா அப்படின்றவர் எடுத்திருக்காரு. அந்த படத்துல இனிகோ பிரபாகர் ஹீரோவாக நடிக்கிறாரு. வேதிகா ஹீரோயினா நடிக்கிறாங்க. யோகி பாபு இந்த படத்துல காமெடி ரோல் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தோட ப்ரொமோஷன், அதாவது இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்துருச்சு. இந்த விழால யோகி பாபு கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ கஜானா பட தயாரிப்பாளர் ராஜா யோகி பாபு பட ப்ரொமோஷனுக்கு ஏன் வரலன்னு போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, யோகி பாபு வந்துட்டாரா இல்லையா, 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்திருப்பாரு. ஒரு நடிகனுக்கு ஒரு படம் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தையை வளர்க்க முடியலன்னா கேவலம். ஒரு ப்ரொமோஷனுக்கு கூட வர முடியல அப்படின்னா நீங்களாம் நடிகனா இருக்கிறதுக்கே லாயக் இல்ல அப்படின்ற மாதிரி கஜானா பட தயாரிப்பாளர் ஆவேசமாக தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம கஜானா படத்துக்கு முன்னாடியே யோகி பாபு மேல பல படங்களுக்கு இது போன்ற புகார்கள் வந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. யோகி பாபு பட ப்ரொமோஷன்கள்ல இப்ப கலந்துக்கிறாரு கிடையாதான். கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தனியா கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுது. அந்த வகையில கஜானா பட தயாரிப்பாளர் இதை இப்ப ஓபன் ஆகவே சொல்லிட்டாரு. ஆனா நிறைய தயாரிப்பாளர்கள் இதை சொல்ல முடியாம இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதனால யோகி பாபு மேல போடப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டுக்கு யோகி பாபு என்ன பதிலளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.